எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் திருநாகூர் கருட சேவை ஜனவரி 30, 2025 நைட்டு நடந்துச்சு. இந்த இயர் எல்லா பெருமாளும் கோபுர தரிசனம் பார்க்கும்போது டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12:40 கிட்டக்க ஆயிடுச்சு. ஒரு பெருமாளும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி தங்க கருட வாகனத்தில் எழுந்திருந்தாங்க. கோபுர வாசலில் எல்லா பெருமாளுக்கும் ஃபஸ்ட்டு ஆர்த்தி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு திருமணி மாடக்கோவிலேருந்து திருமங்கை ஆழ்வார் ஃபஸ்ட்டு வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் திருமணி மாடக்கோவில் பெருமாள் திருநாராயணன் அவர் வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெருமாளாக மீதி 10 பேர் திவ்ய தேச பெருமாள் எல்லாரும் எழுந்திருந்தாங்க. இந்த டைம் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சேவிக்கிற பாக்கியம் கிடச்சிது. ஏன்னா இந்த தடவை வீக் டேக்குன்றதுனால ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் க்ரௌடு இருந்துச்சு. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வெயிட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா பெருமாளும் வெளியில் வர ஆரம்பித்ததை நாங்கள் பார்த்தோம். போகிற வழியிலேயே வேன்லேருந்து பார்க் பண்ணிட்டு போகிற வழியிலே எங்களுக்கு வால்பீஸ்வரர் திவ்ய தேச பெருமாள் பார்க்குற சான்ஸும் கிடச்சிது. இந்த தடவை ரொம்ப கிட்ட எல்லா பெருமாளும் நல்ல அலங்காரம் லைட்டிங்ஸோட அந்த ஃபெஸ்டிவ் மோடில் பார்க்கறதுக்கே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இந்த 11 பெருமாள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமணி மாடக்கோயிலோட திருநாராயண பெருமாள், வைகுண்ட பெருமாள், பார்த்தசாரதி, ராஜகோபாலன், மாதவ பெருமாள், புருஷோத்தமர், அண்ணன் பெருமாள், வரதராஜ பெருமாள், செம்போன் நாராயணர், குடம்பாவன் கூத்தர் இவங்க எல்லாரும் தான் இந்த 11 திவ்ய தேச பெருமாள். இதை பார்க்குற எல்லாரும் வீடியோ மூலமாகவே தரிசனம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு நேரில் வந்து தரிசனம் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் 2026. தேங்க்யூ.